நல்ல நிலையெல்லாம் கொடுக்கறதுக்கு நவபாசான நிலை திருநீரில் கொடுத்துருக்கீங்க. இன்னும் வைத்திய முறைகள், ஞான வழி முறைகள் எல்லாம் நான் பாம்பாட்டி தான் கேட்குறேன். அகத்திய பெருமானே, உங்கள்கிட்ட விஸ்வாமித்திரனும் நானும் எல்லா சித்தர்களும் ஒன்றா இருந்து இதை நாங்கள் வழி நடத்துகிறோம். இதுக்கு அனுமதி அகத்திய பெருமான் கூடிய சீக்கிரம் வெகு விரைவாக அனுமதி தரணும். சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் எல்லாரும் விரும்புகிற இந்த விஷயத்தை சீக்கிரம் கொடுங்க. உங்கள்கிட்ட கேட்குற இந்த விஷயம் நான் பாம்பாட்டி சித்தன் இப்போ வெளியில் கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா ஆற்றலும் ஒன்றா இருந்து கலந்து கொடுக்குற வைத்தியமாக அந்த வைத்தியத்தை கொடுங்க. தன்வந்திரியோட ஆற்றலும் ஒன்றா வரணும். இறைக்கிளை சபையிலையும் நூல் எல்லாமே மேம்பட்டு வளர்வதற்குரிய அத்துணை நிலைகளையும் அகத்திய பெருமகன் வழங்க வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் அனைவரின் சார்பாக யாம் பாம்பாட்டி வினவுகின்றோம். அவரவர் வினைகள் களைந்து, அவரவர்களுடைய வினைகள், சீடர்கள் வினைகள் களைந்து இறை சிவ சூட்சம நூலினை சுமக்கின்ற அற்புதமான பாக்கியத்தை தர வேண்டும். எவ்வினை இருந்த பொழுதும் அவ்வினைதனை விரைவாக அகற்றுவதற்குரிய முழு முயற்சி தனை சிவசபை ஆசான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தன் வினவுகின்றோம். அதுபடியே அவ்வழியே ஆகட்டும் என்று அகத்தியன் யாம் சிவத்தின் திருவடியிலிருந்து வணங்கி நல்லாசி வழங்குகின்றோம். பாம்பாட்டியே, இதுபோல் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் அகத்தியனும் வசிஷ்டனும் கரூரன் போகனும் வந்து அமர்ந்து அத்துணை சீடர்களின் திரேகங்களிலிருந்தும் திருவாய் மொழிகளிலிருந்தும் சிவசூட்சம நூலினை உரைக்கின்ற அற்புதமான தருணங்கள் நடந்தேறும் இனிவரும் காலங்களில் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அதற்குரிய சீடர்களை யாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அருமாற்றலால் வரும் சீடர்கள் நல்நிலை பெற்று நல் இகலோக நிலையிலிருந்து சூட்சமமாய் விலகி பரலோக நிலைகாண விளைகின்ற சீடர்கள் யாவருக்கும் ஆதி சிவசூட்சம நூலினை உரைக்கின்ற அற்புதமான பாக்கியத்தை அகத்தியன் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதனையே சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புத திருச்சிவ பணியாக அகத்தியன் யாம் ஏற்று கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய அப்பணிதனை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை சூட்சமமாய் விளக்கியும் இயல்பு நிலையில் ஆசியாக விளக்கியும் வருகின்றோம். வாறு வருகின்ற பொழுது கிளைச்சபை முதலமைந்த அத்தகைய தலத்திலும் பல்லவதேயத்திலும் பல்வேறு நகரங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய சீடர்கள் யாவரும் சிவசூட்சம நூலினை சுமந்து அவரவர்களின் மூலமாக அங்கு அமர்ந்து சித்த வைத்திய முறைதனை அங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களின் வாயிலாகவும் நிறைவேற்றுகின்ற அற்புதமான நிலைகளும் இனிவரும் காலங்களில் தொடரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது நடந்தேறும் நிகழ்வு. அந்நிகழ்வுக்கென்று சீடர்கள் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவசபையையும் சிவகுருவின் மாண்பினையும் வாழைச்சித்தனுடைய ஆற்றலையும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத சரணாகதி அடிபணிவு என்னும் தத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு அமர்கின்ற சீடனுக்கு ஆதி சிவசூட்சம நூல் உள்நுழைந்து அற்புதமாய் அத்துணை 64 ஆய கலகளையும் 96 தத்துவங்களையும் கற்றுக் கொடுக்கும் அற்புத நிலை பெறுவார்கள் எத்துணை சீடர்களும் யாவரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். பாம்பாட்டியே,
வாழைச்சித்தன் யாரென எவரென உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நொடியும் அவரவர்கள் சிவசூட்சம நூலினை உணர்வார்கள். சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஒரு நிலை பெருநிலை பெருமகாநிலை எங்கிருந்து புறப்பட்டு எங்கு வந்து தஞ்சமடைந்து எவர் மூலமாக அது கலியுக மாற்ற நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற அற்புதமான தத்துவத்தை உணர்கின்ற சீடர்கள் யாவரும் ஆதிசிவ சூட்சம நூலினை உணர்ந்து அதனை தன் திருவாய் மூலமாக பறைசாற்றும் அற்புதமான அத்தகைய பாக்கியத்தை பெறுவார்கள் என்று விஸ்வாமித்திரனே யாமும் உமக்கு உரைக்கின்றோம் அகத்தியன். இது சூட்சமம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இடம். சூட்சமத்திற்குள் சென்று சித்தர்கள் அருள்பாலிக்கும் அற்புதமான இத்தலம் இது. இத்தலத்திலே சித்தர்கள் உரையாடும் உரையாடலை இன்றொரு நாள் யாம் சஷ்டி பெருவிழாவிலே அகத்தியன் பாம்பாட்டியின் வினவுதற்கிணங்க யாம் அகத்தியன் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். சிவத்தோடு இணைந்த சித்தர்கள் ஆளுகின்ற கையாளுகின்ற இத்தகைய ஆலோசனை சம்பாஷணை முறைகளை ஒளியாக ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து வாழைச்சித்தன் ஆற்றலில் இருந்து அகத்தியன் உரையாடுகின்றோம். யுகம் யுகமாக கண்ட சிவபெருமானுடைய ஆற்றலிலிருந்து ஒட்டுமொத்தமாக பெறப்பட்ட அற்புதமான ஆற்றலின் மூலமாக பல்வேறு அகத்தியம் உள்நுழைந்து பெற்ற சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் என்பது இனிவரும் காலங்களில் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக பெறுகின்ற அத்துணை சீடர்களும் உணர்கின்ற சீடர்கள் எல்லாம் சிவசூட்சம நூலோடு பயணித்து சபை நோக்கி வருகின்ற அற்புத நிலைதனை பெறுவார்கள் என்னும் சூட்சமத்தினையும் அகத்தியன் விளக்குகின்றோம் விஸ்வாமித்திரனே. இந்த உணவுக்கு அகத்தியனை உரையாற்ற வைத்த பாம்பாட்டியே விஸ்வாமித்திரனே, சிவசம்பாசனைகள் நடைபெறுவதை உரையாடல்களாக வெளியில் சூட்சமத்தினை இயல்பு நிலையில் காட்டி அற்புதமாய் அத்துணை சீடர்களும் அறியுமாறு அவர்களுக்கும் ஆசி பெறுமாறு செய்த சிவமகா வாழைச்சித்தனுடைய சூட்சம ஆற்றலிலிருந்து வினவிய பாம்பாட்டிக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் வாழைச்சித்தனுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம். சிவசோலையையும் திருவாயிலையும் காண்கின்ற பொழுது அற்புதமாய் பிரபஞ்ச மகாசபையினுடைய அதிஉன்னத உச்சகட்ட வளர்நிலை என்பது தெளிவாக தெரிகின்ற அச்சூழல் வளர்ந்தேறுகின்றது. சிவ இறை சபை, சிவ இறை மகா சித்த சபை, ஆதி இறை சபை, ஆதி சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்த சபை. இறை நிலையோடு இறை உணர்வோடு யாவரும் பயணப்படுகின்ற பொழுது உரைத்த ஆகமங்கள், ஆகமத்தின் மூலமாக உரைத்த ஆசிகள் வீண் போவதில்லை, எவருக்கும் வீண் போவதில்லை. அவரவர்கள் செல்கின்ற பாதைகள் சிறிது தடமாறுகின்ற பொழுது வினைகள் உள்சென்று சிறிது கால தாமதங்கள் ஆகின்றனவே ஒழிய ஆகமங்களை நிறைவேற்றிய இறைநிலையோடு நடைபோடும் சீடர்களுக்கு அவ்வப்பொழுது அருள் காட்சி, அருள் ஆகம நிலையிலிருந்து உரைத்த அற்புதமான அத்தகைய செயல்பாடு என்பது சித்தர்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று
அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனே. இறை புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இறை புலம்பிக் கொண்டேதான் இருக்கின்றார். அது சிவ இறை புலம்பலாக, சித்த இறை புலம்பலாக கூறுகின்ற புலம்பலை தன்னுடைய செவிமடுக்க கேட்டு அந்நிலைதனை தன் சிந்தையில் ஏற்றி வலம் வருவோர்கள் சபையிலிருந்து அனுக்கிரகங்களை விரைவாக பெறுகின்றனர் சீடனே. அது அந்நிலைக்கு எடுத்துக்காட்டாய் பல்வேறு சீடர்களின் நிலைகள் தென்படுகின்றன. தான் மானிடன் என்னும் நிலைதனை உணர வேண்டும். தான் வெற்று மானிடன் என்னும் நிலைதனை உணர வேண்டும். இவ்வாறு ஒருவன் மாறுகின்ற பொழுது இறை அவனை மாரிமலை போல் ஆசி கொடுத்து அற்புதமாய் அரவணைக்கின்றது பிரபஞ்ச இறையாற்றல், மகாசபையின் இறையாற்றல். போன்ற சித்தர்களை எல்லாம் ஒன்றாக அமர வைத்து உரைத்த ஆகம நெறிமுறைகள் உம்மை வந்து அடைகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று அகத்தியன் சிவபார்வதியின் திருவடி தொட்டு வணங்கி வேண்டுகின்றோம். 11 சித்தர்களும் அகத்தியன் தலைமையில் வேண்டுகின்றோம். நாயன்மார்கள் ஆழ்வார்கள் புடைசூழ நடைபெறும் அற்புத ஆகம நெறிமுறை ஆலோசனை நிலைகள் பல்வேறு பரிமாண நிலைகளுக்குள் சென்று உம்மை வந்து அடைகின்றது. அடைகின்ற தருவாயில் ஆதி இறை அதிவிரைவாய் செயல்புரிந்து பிரபஞ்சமகா சபையினுடைய நற்பெரும் சரணாகதி சீடர்களுக்கு அருள்பாலிக்க அகத்தியன் யாம் தவக்கோலத்திலிருந்து தவநிலையிலிருந்து தவ அருள் கூறும் அற்புத மொழியிலிருந்து இருவர் திருவடி தொட்டு வணங்கி வேண்டி நிற்கின்றோம். அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள். சச்சங்கம நிகழ்வு முடிந்து இதுகாரும் சபைதனில் நடைபெறுகின்ற பணி என்ன, சித்தர்களின் பணி என்ன என்று வினவுகின்ற சீடர்களுக்கு பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் என்ன நிகழ்கிறது என்பதனை அகத்தியன் மூலமாக உணர வைத்து சென்ற அற்புத சூட்சம நிலைதனை இயல்பு நிலையாய் அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றோம். சித்தன் மட்டுமே சிவ சீடர்கள், அடிபணிவு சரணாகதி நிலை சீடர்கள், ஆதி சிவசூட்சம நூல் தாங்கும் சீடர்கள் மட்டும் கேட்கின்ற இறை ஒளி, இவ்வொளிதனை உலகோர் கேட்க அனுமதி பெற்ற பாம்பாட்டியே, உமக்கு யாம் ஒரு ஆகமம் இடுகின்றோம். பாம்பாட்டியே அகத்தியன், உமக்கு யாம் ஒரு ஆகமம் இடுகின்றோம். அது உமை தாங்கி நிற்கும் சீடன் மூலம் ஆகமத்தினை யாம் நிறைவேற்ற
யாம் உரைப்போம். சித்தனே. விஸ்வாமித்திரனே, நீர் அமர்ந்திருக்கும் பல்லவ தேயமதில் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடன் மூலமாக நீர் வினவிய இத்தகைய அனுமதிக்கு யாம் அவனிடம் கூறி ஒரு ஆகமத்தினை நிறைவேற்றுவோம். இது அகத்திய சூட்சம இறை ஆதி சிவ நூல்வழி உரை என்பதை அகத்தியன் தெரிவித்து, தவநிலைக்குள் யாவரும் செல்கின்றோம். பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் வினவிய நிலைக்கு அகத்தியன் சூட்சம நிலைதனை உரைத்தோம். அமர்கின்றோம்.